வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன். நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என்பதை அறிவதற்கான 8 பண்புகள். தலைமை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உத்வேகம். ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ வழிநடத்துவதற்கான ஆணிவேர். தலைமை பண்பை கற்றுக்கொள்ள கல்வி தகுதியோ அல்லது வேறு தகுதியோ அவசியமில்லை. அனுபவம் மற்றும் அறிவாற்றலால் சாதனை நிகழ்த்திய தலைவர்களை வரலாறுகளில் அறிந்திருக்கிறோம். இப்பதிவில் வரும் 8 பண்புகள் ஒரு அளவுகோல் என்று கருதுகிறோம். சிறு தொழில் முனைவோர், ஒரு நிறுவனத்தின் உயர் அதிகாரி, அரசியல் தலைவர், அரசின் உயர்மட்ட அலுவலர் அல்லது ஒரு அமைப்பின் தலைவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொறுப்புகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்கு இப்பண்புகள் உங்களை உருவகப்படுத்தும். திறமை மிக்கவர்களை ஈர்க்கும் சக்தி உடையவரா நீங்கள்? சிறந்த தலைவர்கள்தான் திறமை வாய்ந்தவர்களை ஈர்க்கின்றார்கள். திறமையானவர்கள் சோதனைகளின் போதும் உடனிருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்தி கற்றுக்கொண்டு சிறந்த தலைவராக உருவாக முடியும் என்பதால் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதா? தன்னம்பிக்கையோடும் பயமின்றியும் நிம்மதியாக வேலை செய்வதற்குரிய சூழலை உருவாக்கி வைத்திருப்பவர்கள்தான் சிறந்த தலைவர்கள். ஏதேனும் தவறு நடந்தால் கூட நிதானத்துடன் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டெழுந்து முனைப்புடன் செயல்படுவர். உங்கள் அனுபவம் ஆவணப்படுத்தப்படுகிறதா? உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு நேரம் என்பது மதிப்புமிக்கதாகும். ஆவணப்படுத்தப்பட்ட அனுபவ பாடம் மன அழுத்தங்களை சமாளிக்கவும் மன உறுதியை மேம்படுத்தவும் உதவும். ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் குழப்பமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் கருவியாக அமையும். நம்பிக்கையை விதைப்பவரா நீங்கள்? நாம் பெரும் வெற்றி என்பது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களின் நம்பிக்கையையும் பலப்படுத்தும். தலைமை மீது நம்பகத்தன்மை உருவாகும் போதுதான் குழுவின் செயல்பாடு திறமை மிக்கதாக அமையும். அந்த நம்பிக்கை தான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் அவர்களது உணர்வுகளையும் பகிர்ந்திட வித்திடும். நம்பிக்கையை உருவாக்குவதை விட அதை பெறுவதே சிறந்ததாகும். தவறை ஏற்கும் மனப்பக்குவம் உடையவரா நீங்கள்? தவறு செய்யாத மனிதர் யாரும் இல்லை. தவறுகளை திசை திருப்பாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவசியம். தவறுகளும் அதன் படிப்பினையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகும். அத்தவறினால் நன்மதிப்பு பாதித்துவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இச்செயல்பாடு உங்களை பொறுப்பானவராகவும் மனப்பக்குவம் உள்ளவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் எடுத்துக்காட்டும். நீங்கள் ஆழ்ந்து கவனிப்பவரா? ஆழ்ந்த கவனம் என்பது தலைமைக்கு முக்கியமான திறமை. கலந்து ஆலோசிப்பது மட்டுமே பரஸ்பர புரிதலுக்கும் கேட்ட கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கும் வழிவகுக்கும். குறைவாக பேசி அதிகமாக கவனிப்பதன் மூலம் மற்றவர்களை புரிந்து கொண்டு திறம்பட செயல்பட முடியும். உண்மையில் வலுவான கலாச்சாரத்தை உருவாக்க நினைப்பவரா நீங்கள்? பணியாளர்களை அங்கீகரிப்பது நல்லது, பாராட்டுவது அதைவிட சிறந்தது. நிறுவன கூட்டங்களில் பணியாளர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நன்றி பாராட்டுவதும் வெகுமதி அளிப்பதும் தலைமையின் மிக உயர்ந்த பண்பாகும். பொறுப்புள்ளவர்களை சரியாக வழி நடத்துகிறீர்களா? ஒவ்வொருவரையும் சரியான வழியில் பொறுப்பேற்க வைப்பதன் மூலம் மேம்பட்ட செயல்திறன், சிறந்த ஈடுபாடு மற்றும் அவர்களது முழு பங்களிப்பை உறுதிப்படுத்த முடியும். பணியின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தினால் அது அவர்களது செயல்திறனையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும். இந்த 8 பண்புகளும் உங்களை முன்மாதிரி தலைவராக விளங்கிடச் செய்யும். மற்றவர்களையும் பொறுப்புணர்ந்து செயல்பட ஊக்கப்படுத்தும் காரணியாக அமையும். இப்பதிவை பற்றிய உங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.